திருச்சி புத்தூர் 4 ரோடு சந்திப்பில் 2023ஆம் ஆண்டு பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டியும் இன்று வரை எவ்வித பணிகளும் தொடங்கவில்லை என கூறி பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். திருச்சி மாநகராட்சியில் செயல்பட்டு வரும் 25வது வார்டுக்கு உட்பட்ட சண்முக நகர் பகுதியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மக்கள் தற்போது திருச்சி 4 ரோடு, அது புத்தூர் 4 ரோடு சிக்னல் அருகே மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தின் முக்கிய நோக்கமே கடந்த 2023ஆம் ஆண்டு அந்த சண்முக நகர் 6வது கிராஸ் பகுதியில் மாநகர பூங்கா அமைப்பதற்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டு தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு அவர்கள் அடிக்கல் நாட்டினர். அன்றிலிருந்து இன்றளவு எந்த விதமான ஒரு கட்டமைப்பு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அடிக்கல் நாட்டதற்கு பிறகு அந்த பகுதியை மாநகராட்சி அதிகாரிகளோ இல்ல மேயரோ யாரும் நேரில் வந்து பார்க்கவில்லை. பலமுறை மனுக்கள் அளித்தும் அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அந்த பகுதி மக்கள் தற்போது குற்றம் சாட்டியுள்ளார்கள். குறிப்பாக சண்முக நகர் பகுதியில் சுமாராக 5000 வாக்குகள் உள்ளது. அந்த பகுதியுடைய 25வது கவுன்சிலர் இருக்கக்கூடிய கொடாப் நாகராஜன் என்பவர் இதுவரை மக்களுக்கு தேவையான எந்த விதமான ஒரு அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை. குறிப்பாக பாதாள சாக்கடை பணிகள் தொடங்கி பாதியிலேயே முடிக்கப்பட்டுள்ளன. இதனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பெய்த மழையால் பல்வேறு இன்னல்களை மக்கள் சந்தித்தார்கள். குறிப்பாக கழிவு நீர், சாக்கடை நீர், மழை நீர் என அனைத்தும் கலந்து வீடுக்குள் புகுந்ததால் பல்வேறு தொற்று நோய்களால் சண்முகநகர் பகுதியினுடைய மக்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டார்கள். பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய குழந்தைகள் உட்பட தொடர்ந்து பாதிப்பு ஏற்பட்டது. இதை சரி செய்ய வேண்டும். பாதாள சாக்கடை பணிகளை முழுமையாக முடிக்க வேண்டும். குடிநீர் தட்டுப்பாடு அந்த பகுதியில் அடிக்கடி நிலவுகிறது. அவற்றை சீர் செய்ய வேண்டும் என பல்வேறு அடிப்படை வசதிகளை முன்வைத்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணன் மற்றும் திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகனிடம் பலமுறை புகார் தெரிவித்து இதுவரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு அவர்கள் நேரில் சந்தித்து அந்த சண்முக நகர் பகுதி மக்கள் மனுக்கள் அளித்தும் அமைச்சர் தரப்பில் உடனடியாக அதுக்கு தீர்வு காண வேண்டும் என உத்தரவிட்டும் அதிகாரிகள் வெத்தனம் போக்கு செயல்பட்டு வருகிறார்கள். தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாத திருச்சி மாநகராட்சி மேயர் மற்றும் திருச்சி மாநகராட்சி அதிகாரிகளை கண்டித்து தற்போது அந்த புத்தூர் 4 ரோடு சந்திப்பில் 50க்கும் மேற்பட்ட சண்முக நகர் பகுதி மக்கள் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இனியும் அவர்கள் எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அத்தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபன். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.